Next heading, surface area of cuboid and cube. இதிலே சர்ஃபேஸ் ஏரியானா மொத்தம் ரெண்டு நம்ம வந்து சொல்லலாம். ஒன்று டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இன்னொன்று லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன வந்து டிஃப்ரென்ஸு? சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு கியூபாய்டா, இது வந்து ஃப்ரண்ட் சைடு, ஓகேங்களா? இதே சேம் சைஸில் தான் நமக்கு வந்து பேக் சைடு வந்து இருக்கும். இது டாப் சைடு, பாட்டம் அதே மாதிரி தான் இருக்கும். இங்கே ரைட் சைடுனா லெஃப்ட் சைடும் அதே மாதிரி தான் இருக்கும். இது பாருங்க, இது வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் இந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜு, அது வந்து எட்ஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானா 1, இது ஒரு பார்ட்டு, இது வந்து 2, இதே மாதிரி பேக் சைடு ஒன்று வந்துருக்கும் 3, தென் இந்த சைடு ஒன்று வந்து இருக்கும், இது வந்து 4. இந்த 4 சைட்ஸே நம்ம வந்து ஏரியாவை எடுத்துகிட்டு அதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. இது 4 மட்டும் இல்லாமல் டோட்டலாக 6 சைடு எடுத்துகிட்டு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. சரிங்களா? ஓகே, அப்போ எப்படி இந்த லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு வந்து பாருங்கள். தென் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதே மாதிரி பேக் சைடு ஒன்று இருக்கும், அப்போ அது 2 டைம்ஸ், அப்போ L இன்ட்டு B வந்து வரும். அப்போ எல்லாமே 2 டைம்ஸ் நமக்கு வந்து வரும். அதெல்லாம் ஆட் பண்ணுறப்ப 2 காமனாக நம்ம வெளியில் வந்து எடுத்துடலாம். அப்போ 2 இன்ட்டு LB ப்ளஸ் BH ப்ளஸ் LH, இதுதான் வந்து ஒரு கியூபாய்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்போ 1, 2, பேக் சைடு ஒன்று 3, இந்த லெஃப்ட் சைடு ஒன்று 4, இந்த 4 சைட்ஸை மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். அதுக்கு ஃபார்முலா 2 இன்ட்டு L ப்ளஸ் B இன்ட்டு H, இது வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்டு. ஓகேவா? ஸோ இப்போ கியூப் வந்து எடுத்துக்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த இதான் கியூபுக்கான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ கியூபு, இப்போ அந்த கியூபுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்டு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த கியூபினுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 6a². ஏன்னா ஒரு சைடு எப்படியோ அதே மாதிரி தான் ரிமைனிங் உள்ள 6 சைடு இருக்கும். அப்போ 6 டைமால் மல்டிப்ளை பண்ணுவோம், அப்போ 6a². லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானா லேட்ரல் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது இந்த 4 சைடு மட்டும்தான். 1 இந்த சைடு இருக்கும், இதோட பேக் சைடு இது வந்து 2, தென் இது வந்து 3, தென் இது நமக்கு இந்த சைடு வந்து 4 நமக்கு வந்து கிடச்சிடும். அப்போ இந்த லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானா இந்த சுற்றி இருக்கக்கூடிய பார்ட்டு, அப்போ 4 டைம்ஸ் அதான் வரும். அப்போ 4 டைம்ஸ் ஏரியா ஆஃப் த 1 சைடு, அப்போ வந்து 4a² நமக்கு வந்து கிடச்சிடும். இது வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப். ஓகேங்களா? சரி, இப்போ எக்ஸசைஸ் நம்ம வந்து போகலாம். Find the total surface area and lateral surface area of the cuboid whose dimension are length and breadth and height. இது மூணுமே வந்து கொடுத்துருக்காங்க. L is equal to 20 cm and breadth, B is equal to 15 and height H is equal to 8 cm. ஓகே, ஸோ அப்படியே பாருங்க. length 20 cm, breadth 15 cm, H height 8 cm. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா 2 இன்ட்டு LB ப்ளஸ் BH ப்ளஸ் HL, இது எல்லாமே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். L இன்ட்டு B, அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். லென்த்து பிரெத்து ப்ளஸ் BH, பிரெத்து இன்ட்டு ஹைட்டு ப்ளஸ் L இன்ட்டு H, லென்த்து இன்ட்டு ஹைட்டு. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 300, 120, தென் 160. டோட்டல் ஆட் பண்ணோம்னா 580 இன்ட்டு முன்னாடி ஒரு 2 வந்து வரதுனால மல்டிப்ளை நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ அப்போ 2 இன்ட்டு 580 தட் இஸ் ஈக்குவல் டு 1160 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு வந்து கிடைக்குது. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இது வந்து இது. அதுக்கப்புறம் நம்ம என்ன அப்படின்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கியூபாய்ட், ஃபார்முலா 2 இன்ட்டு L ப்ளஸ் B இன்ட்டு H. அந்த H முன்னாடி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல H அப்படிங்கிறது ஹைட்டு, L 20, breadth B 15, அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 35 வரும். 2 இன்ட்டு 8 16 இன்ட்டு 35, ஸோ 560 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இது அடுத்ததான் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். த டைமென்ஷன் ஆஃப் ஏ கியூபாய்டல் பாக்ஸ் ஆர் 6 மீட்டர் இன்ட்டு 400 சென்டிமீட்டர் இன்ட்டு 1.5 மீட்டர். பாருங்கள், இப்போ இதுவும் லாஸ்ட்டு லென்த்து பிரெத்து ஹைட்டு, லென்த்தும் ஹைட்டும் வந்து மீட்டரில் இருக்குது, ஆனால் பிரெத்து பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், எல்லாமே ஒன்று சென்டிமீட்டருக்கு மாற்றணும், இல்லைனா மீட்டருக்கு நம்ம வந்து மாற்றிக்கணும். தென் ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் இட்ஸ் என்டையர் அவுட்டர் சர்ஃபேஸ் அட் த ரேட் ஆஃப் ₹22 ஃபார் மீட்டர் கியூப். இப்போ இந்த பாக்ஸ் ஃபுல்லுமே வந்து பெயிண்ட் பண்ண சொல்கிறாங்க. 1 ஸ்கொயர் மீட்டருக்கு பெயிண்ட் பண்ண எவ்வளோ அப்படின்னா 22. அப்போ இங்கே இருக்கிற யூனிட் எல்லாமே நம்ம எதுக்கு வந்து மாற்றிக்கணும், மீட்டருக்கு மாற்றிக்கங்க, அதான் நமக்கு வந்து பெட்டர். சரிங்களா? மீட்டருக்கு மாற்றினீங்கன்னா
இங்கே ஏன்னா பர் மீட்டர் ஸ்கொயர் தான் நமக்கு ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ரீடிங் எல்லாமே மீட்டர், அதாவது இதை மட்டும் நம்ம வந்து மீட்டருக்கு மாற்றுற மாதிரி வந்துருக்கும். ஸோ 400 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர் வரும். ஏன்னா 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். இது வந்து 4 மீட்டர், அவ்வளோதான். சரிங்களா? மீதியெல்லாம் நம்ம என்ன செய்யணும், டிஎஸ்ஏ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். வரக்கூடிய ஆன்சரை 22ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. ஸோ அது கொஸ்டின் நம்பர் 2. LBH இந்த 400 சென்டிமீட்டரை மீட்டராக வந்து மாற்றிருக்கிறோம். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இதான் வந்து ஃபார்முலா 2 × LB + BH + HL or LH. ஸோ இதை அப்ளை பண்ணுறோம்னா ஸோ இது 4 × 1.5 ஆன்சர் 6 நமக்கு வந்து வரும். இல்லைன்னா 3/2 யூஸ் பண்ணிங்கன்னா உனக்கு வந்து கிடச்சிரும். அதே மாதிரியே இங்கே 1.5 × 6. அப்போ ஆக்சுவலாக இந்த 1.5னா 3/2 அப்படிங்கிற மீனிங், இன்ட்டு 6 அப்படின்னா இது என்ன பண்ணலாம், 3 டைம்ஸ் வந்து வருமா. அப்போ 3 × 3 9. இந்த ஆன்சர் நமக்கு வந்து கிடச்சிடும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 2 × 39 மல்டிப்ளை வந்து பண்ணிடுங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் 1 மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 22. இதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வச்சுக்கோங்க, தட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வந்து வரும் அப்படின்னா 78 வந்து வருமா. எத்தனை மீட்டர் ஸ்கொயர் வந்து வருங்களா. அப்போ இந்த 1 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ காஸ்ட் அப்படின்னா டோட்டலாக இந்த 78 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ அப்படின்னா அப்போ 78 × இந்த 1 மீட்டர் காஸ்ட் வந்து 22 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1716 இவ்வளோ ருபீஸ் என்ன அப்படின்னா டோட்டலாக அந்த பாக்ஸ் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்து. ஓகே, சரி. The question number 4. Find the TSA, அதாவது total surface area, and LSA, lateral surface area of the cube whose side is அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 8 மீட்டர் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்போ 8 மீட்டர் அப்படின்னா TSA டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் வந்து 6a². அப்போ 6 × a²னா ஏவோட வேல்யூ 8. அப்போ 8 ஸ்கொயர் அப்படின்னா 64 வரும். அப்போ 384 மீட்டர். இங்கே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தானே, அப்போ ஏரியா அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர் நம்ம வந்து வரும். ஓகேங்களா? அடுத்தது இது வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அண்ட் தென் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4a². அப்போ 4 × a சைடு எவ்வளோ அப்படின்னா 8. அப்போ 8 ஸ்கொயர்னா 64 வரும். அப்போ 4 × 64 256. இத்தனை மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? இது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இது ரொம்ப ஈஸி தான் ஃபைன் பண்ணுறது. அதனால் ரிமைனிங் அதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான், அது நீங்கள். Question number 5. If the total surface area of a cube is 2400 centimeter square, then find its lateral surface area. ஒரு கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அது வந்து கொடுத்துட்டாங்க. தென் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஒரு கியூப்னா அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 6a². தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 2400. அப்போ இந்த 6 ஆஃப்டர் இங்கே ஈக்குவல் ரைட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா டிவைட் பை நமக்கு வந்து வரும். 1 6 4 6 24. அப்போ 400 ஆன்சர் நமக்கு வந்து வருது. நோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதே வேல்யூ தான் இங்கே வந்து டோட்டலாக அப்படியே நம்ம அவங்க வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. அது a² வேல்யூ இங்கே அப்படியே வந்து எடுத்துக்கிட்டாங்க. இங்கே கேன்சல் நம்ம வந்து பண்ணல. ஓகே, அப்போ 4a² அப்படிங்கிறத என்ன அப்படின்னா LSA. இது வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா TSA டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ 4 × a². இது ஃபுல்லுமே வந்து a². அகைன் இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம்னா எவ்வளோ வரும், 400 ஆன்சர் வந்து வருமா. அப்போ 4 × 400 1600. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அப்போ 1600 சென்டிமீட்டர் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 5 அதோட ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். A cubical container of side 6.5 meter is to be painted on the entire outer surface and find the area to be painted and the total cost of painting it at the rate of ₹24 per meter square. இந்த TSA தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா என்டையர் சர்ஃபேஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த என்டையர் அவுட்டர் சர்ஃபேஸ் மட்டும்தான். ஸோ அதுக்கு நம்ம வந்து TSA வந்து கண்டுபிடிக்கணும். வர்ற ஆன்சரை இந்த பர் மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ காஸ்ட் அப்படிங்கிறத 24 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு அதோட வேல்யூ வந்து கிடச்சிடும். ஸோ 6.5 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ TSA நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப். அப்போ 6a². அப்போ 6 × a 6.5 × 6.5. ஸோ டோட்டலாக உடைய ஆன்சர் இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கிது. இது 6. அது
டிஎஸ்ஏ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஓகேங்களா. இப்போ அந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எவ்வளோ காஸ்ட் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா, காஸ்ட்டு எவ்வளவு அதை நம்ம என்ன செய்யணும் மல்டிப்ளை நம்ம வந்து பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடச்சிரும். அப்போ தேர்ஃபோர் ஏரியா டு பி பெயிண்டட் எவ்வளோ அப்படின்னா இந்த 253.5 மீட்டர் ஸ்கொயர் இதுதான். இப்போ காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் 1 மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 24 அப்படி இந்த ஆன்சர் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு டோட்டல் காஸ்ட் வந்து கிடச்சிருது அவ்வளோதான். ஸோ 6084 இவ்வளோ அமௌண்ட்டு நமக்கு இந்த டோட்டலாக இந்த 253.5 மீட்டர் ஸ்கொயரும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கிது ஓகேங்களா. சரி தேங்க்யூ.